ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.11 என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிகள் 9, 3, 7, -1 மற்றும் -1, 3 வழி செல்லும் வட்டத்தின் மையம் 4, 3 என நிறுவுக. இந்த 3 புள்ளியும் வட்டத்தின் மேலே இருக்கு. வட்டத்தின் மையம் 4, 3ங்க. அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? மேலும் இந்த 3 புள்ளிகள் வட்டத்தின் மேல் இருக்கும்னு நிரூபிக்க சொல்றாங்க. புள்ளிகள் 9, 3, 7, -1. நம்ம ஒரு 3 புள்ளிகள் எடுத்துக்கிறோம். 7, -1, -1, 3. இந்த 3 புள்ளியும் வட்டத்தின் வழியா செல்லும். மேலும் அதனுடைய மையம் 4, 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். நிரூபிக்க சொல்றாங்க. ஆரம் வேற கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த வட்டத்தினுடைய மையத்தை நம்ம ஓன்னு வச்சுக்கிடுவோம். வட்ட மையத்தை ஓன்னு வச்சுக்கிடுவோம். இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ வட்டத்தின் மையமா இருக்கிற பட்சத்துல இந்த ஓஏ, இந்த ஓபி, இந்த ஓசி 3 என்னவா இருக்கணும்? ஆரமா இருக்கணும், சமமாகவும் இருக்கணும். இந்த 3 சமமாகவும் இருக்கணும். அப்பதான் இது வட்டத்தின் மேல் இருக்கும்னு அர்த்தம். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டப்பகுதியின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் என்னவா இருக்கும்? ஆரமா. ஸோ எல்லா ஆரமும் ஒரே இதாத்தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வட்டத்துக்கு ஒரு ஆரம் தான் இருக்கும். ஸோ முதல்ல ஓஏ கண்டுபிடிப்போம். ஓங்கிறது வட்ட மையம், ஏ, பி, சி என்பன வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிகள். நாமளா எடுத்துக்கிறோம். இப்ப ஓஏ, ஓபி, ஓசி என்பன ஆரம். அப்ப ஆரம்கையில எல்லாமே சமமா இருக்கும். ஸோ முதல்ல ஓஏ கண்டுபிடிப்போம். ஓஏ x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஓகே, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 0. ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னா 25 என்ன ஆயிரும்? 5ன்னு ஆயிரும். ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு 5 வருது. அதே போல் ஓபி கண்டுபிடிப்போம். x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர். எப்படினாலும் போடலாம். 7 - 4 -1 -3. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 9 + 16 25. ஸோ 5. ஓஏவும் 5, ஓபி 5 வருதா? அடுத்து ஓசி கண்டுபிடி. x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர். அஞ்சு ஸ்கொயர்னா 25, வெறும் 5 வந்து. ஸோ ஓசியும் 5. ஸோ OA is equal to OB is equal to OC is equal to என்ன வருது? 5 சமமா இருக்கு. ஸோ 3 புள்ளிகளும் A, B, C என்பன வட்டத்தின் மீது அமைந்து ஆரம் 5. வட்டத்தின் ஆரம் 5. ஓகேவா? வட்ட மையத்துல இருந்து 3 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் சமமா இருக்கனால 3மே வட்டத்தின் மேல இருக்கும். வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த புள்ளிகளுக்கு இடையேயான தூரம் சமமா இருக்கனால இந்த 3 புள்ளிகளும் வட்டத்தின் மீது அமையும்.